السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. قال النبي صلى الله عليه وسلم: ما نحل والد ولده أفضل من أدب حسن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சந்திமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களில் பலவிதமான செல்வங்கள் இருக்கின்றன. செல்வம் என்று சொன்னாலே பொருளாதாரத்தை மட்டுமே நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நிலையில் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் பொருளாதாரம் மட்டுமல்ல. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை விட மிக அற்புதமான செல்வங்கள் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களில் நம்மை மனிதர்களாக படைத்தது ஒரு பெரிய செல்வம். மனிதர்களிலும் நம்மை ஈமானுடையவர்களாக தேர்ந்தெடுத்து படைத்திருப்பது இன்னொரு பெரிய செல்வம். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு பகுதியாக நம்மை அல்லாஹ் படைத்திருப்பது அது இன்னொரு செல்வம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு செல்வம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய குடும்பம் என்பது ஒரு பெரிய செல்வம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் என்பது ஒரு பெரிய செல்வம். அந்த பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்கி கண்குளிர்ச்சி அடைய வைப்பது என்பது ஒரு பெரிய செல்வம். இப்படி எண்ணற்ற பெரும் செல்வங்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார். மனைவியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்துமே சிற்றின்பத்தை உடையது. எந்த ஒரு செல்வத்தை எடுத்துக்கிட்டாலும் அதிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய இன்பங்கள் சிற்றின்பங்கள் தான். பேரின்பம் என்பது மறுமைதான். இந்த உலகத்தில்
பேரின்பத்தை அடைந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தையே மறந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைக்கின்ற அந்த திக்ரிலே அடையக்கூடிய இன்பம் இருக்கிறது, அதுதான் பேரின்பம். அதுக்கு நிகரான இன்பம் வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அதை நம்மெல்லாம் அனுபவிக்காதனால நமக்கு அதனுடைய இன்பத்தை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணியமானவர்களே, அந்த இன்பங்களில் மிக சிறந்த செல்வம் சாலிஹான மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாலிஹான மனைவியை திருமணம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான செல்வம் தான் சாலிஹான பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை முடிந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரம் இது. பெற்றோரெல்லாம் பெருமூச்சு விடக்கூடிய நேரம். அல்ஹம்துலில்லாஹ், 2 மாசம் இருந்து நம்ம வீட்டில் ஒரே படாத பாடுபடுத்தி இப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்க பிள்ளைங்க என்று சொல்லி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். இந்த நிலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை விட ஸ்கூலிலே அவர்களுடைய நண்பர்களோடும் அவர்களுடைய ஆசிரியர்களோடும் இருக்கக்கூடிய நேரம் அதிகம். நம்ம கூட இருக்கக்கூடிய நேரம் என்ன? காலையில அவர்களை அவசரமாக எழுப்பி அவர்களுக்கு ஆடைகளை அணிவித்து, ஆடை அணிவித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொருத்தர் வந்து சாப்பாடு ஊட்டி ஷூவை போட்டு, அது ஒரு இயந்திரமான ஒரு சூழல், பயங்கரமான பம்பரம் மாதிரி சுழலக்கூடிய அந்த 1 மணி நேரம், அந்த அரை மணி நேரம் இருக்குது. கடுமையான முயற்சி செய்த அந்த பிள்ளைகளை ஒருத்தர் ஷூவை மாட்ட, இன்னொருத்தர் சாக்ஸை மாட்ட, இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸை மாட்ட, இன்னொருத்தர் சாப்பாடை ஊட்ட, அதையும் மீறி அந்த பிள்ளைங்க அடம் பிடிக்கும் போது 2 தட்டு தட்டி அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறதுக்குள்ள உள்ள நுழையும் போது 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், பெல் அடிச்சிருவாங்க. சில நேரங்கள் அந்த பிள்ளைங்களை வெளியே நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். இப்போ இதெல்லாம் காலையில் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைங்க வரக்கூடிய நேரம் எது? மாலை 4 மணிக்கு வருகிறார்கள். அதுக்கு பின்னால மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய பழக்கம் இருக்குமே, ஆனால் அந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவோம். அது ஒரு 1 மணி நேரம், அது ஒரு ஃபார்மாலிட்டி, சும்மா ஹைக்கி நைக்கியா வேண்டாம் வருப்பா அனுப்புறது. போ மதரசாவுக்கு போ அப்படின்னு உங்க டிவியை பார்த்துட்டே சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த விதம், மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய விதம், இதுல இருந்தே தெரியும் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம், ஆகிரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் என்பது தெரியும். அந்த அரை மணி நேரம் வந்து உட்கார்ந்து ஓதுறதுக்குள்ள அந்த உஸ்தாதிட்ட 4 தடவை 5 தடவை அனுமதி கேட்டுருவோம். வீட்டுக்கு போகும், டியூஷன், கோச்சிங், அது இது, எத்தனை காரணங்கள். ஸ்கூல்ல போய் அப்படி காரணம் கேட்க முடியுமா? கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே அவர் சாயந்தர நேரத்தில் வர்றார், இரவு நேரத்தில் வர்றார். அதுக்கு பின்னால தெருவில் பிள்ளைங்களோட விளையாட கொள்ள, காலையில அறக்க பறக்க அவங்களை அனுப்பி என்ன செய்யறது, மாலையில் அவங்க வந்ததுக்கு பின்னால் வீடு தங்குறது இல்லை. ஒரு 2 மணி நேரம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு போகணும், படுப்பாடு சீக்கிரம் படுத்தாச்சு. இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நேரம் என்ன? ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட பழகுறாங்க, நம்ம கூட பேசுறாங்க, நம்ம கூட விளையாடுறாங்க. அதுலேயும் நம்ம என்ன செய்யணும்? அவர்களை திரும்பி பார்க்காமலேயே டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது 1 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி இப்படியே போக, அதுக்கு பின்னால் தூங்குற நேரம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க நம்ம கூட இருந்து பழகிற நேரத்தை விட ஸ்கூல்ல இருந்த அந்த பிள்ளைங்க நண்பர்களோடும் டீச்சர்களோடும் இருக்கக்கூடிய நேரம் தான் அதிகமான நேரம். நாம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் இல்லாத ஒரு இடத்துல கேட்டு பாருங்கள், அது எவ்வளவு பெரிய செல்வம் என்று. சில பேருக்கு குழந்தை பெறலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த குழந்தையின் மதிப்பை அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அப்போதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை பற்றி தெரியும். பிள்ளை செல்வம் என்பது எவ்வளவு மகத்தான செல்வம் என்பது அப்போதான் தெரியும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் வெளி உலகத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். போன் வருது, மெசேஜ் வருது, போன் யாரோ ஒருத்தர் பேசுறான், எடுத்து யாரோ பேசுறாங்களே, யாரும் தெரியல, அவன் பேர் என்னமோ மோகன் சொல்றான்.
மோகன் என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான். அப்படியா, ஏதோ இந்த ஹோம்ஒர்க்கை பத்தி பேசுவாங்க போல, கொடுங்க. எத்தனை வயசு பிள்ளைங்களுடைய வயசு? 8 வயசு, 7 வயசு, 6 வயசு. இந்த வயசுல ஃப்ரெண்டு பேசுறான். கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் செல்வம். அந்த செல்வம் நாளை மறுமையிலே நம்முடைய கைகளை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த சாலிஹான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய நன்மைகள் முடிவுக்கு வந்துவிடும். 3 நன்மைகள் தொடர்ந்து வரும். ஒன்று, அவன் செய்த நிரந்தர தர்மம், பள்ளிவாசல் அல்லது மதரசா அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய தண்ணீர் துறை, சத்திரம், இது மாதிரியான இடங்களை கட்டிவிடுகிறார்களே, நிரந்தரமாக அந்த நேரத்தில் முடிந்து விடுகிறது என்ற நிலையில் இல்லாமல் நீடித்த அந்த பிரயோஜனத்தை தரக்கூடிய தர்மம், இதுவும் நம்முடைய மௌத்துக்கு பின்னால நன்மைகளை சேர்த்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது, வலதும் சாலிஹும் எதுவும், நாம் பெற்றெடுத்த சாலிஹான பிள்ளைகள். சாலிஹான பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம மௌத்துக்கு பிறகு நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு வேண்டி துவா செய்வார். அத்தகைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இதுதான் நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வத்திற்கான அர்த்தம். மூன்றாவது, இல்முன் யுன்தஃபவு, எந்த இல்மை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை பிற பிற பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவது. நம்ம பிள்ளை கூட நம்மளை மறந்துடும். ஆனால் நாம் இல்மை கற்றுக் கொடுத்த பாருங்க, இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலத்துல நம்முடைய மாணவ கண்மணிகளை திட்டிருப்போம், ஏசிருப்போம், கண்டித்திருப்போம், அடித்திருப்போம், எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் அந்த பிள்ளைகள்ல பல பேரு சொல்லக்கூடாத வார்த்தையை கூட சொல்லி கூட திட்டுவாங்க. அப்படி கூட இருக்கும். அப்படி திட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் கூட அதே பிள்ளைகள் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னால எங்கேயாவது பார்த்தோம் சொன்னா சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த செல்வங்கள் என்பதை அன்னைக்கு தான் உணர முடியும். அன்னைக்கு நடந்த அந்த ஓதுற காலத்துல நடந்த எல்லா விஷயம் மறந்து போயிடும் அந்த பிள்ளைக்கு. என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஹஸ்ரத் அவங்க குனிவாங்க, நிமிர்வாங்க, அந்த பிள்ளை அந்த ஆசிரியருக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கின்ற அளவுக்கு தயாராகி விடுவார். காரணம், நாம் உருவாக்கிய இல்மினுடைய பிரதிநிதிகள், இல்மினுடைய செல்வங்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களிலே மகத்தான செல்வங்கள் இல்மின் மூலம் உருவாக்கப்பட்ட மாணவ கண்மிகள் இருக்கிறார்களே, அவர்களும் துஆவுக்காக வேண்டி நமக்காக சாலிஹான முறையிலே துஆ செய்கிறார்களே, அந்த சாலிஹான பிள்ளைகளும் தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய பெரிய செல்வம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அவருடைய தாய் அவர்களை வளர்த்தெடுத்தார். வளர்ப்பு என்றால் சாதாரண வளர்ப்பு அல்ல, அற்புதமான வளர்ப்பு. சிறுபிராயத்திலேயே ஹாஃபிதாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுல் குர்ஆனாக மாறிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளியூருக்கு பயணம் செய்தவர்கள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தை இல்லாத, கணவன் இல்லாத நிலையிலும் தன்னுடைய ஒரே பிள்ளையை வெளியூருக்கு அனுப்புகிறார்கள். வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார்கள், துஆ செய்ய அனுப்புகிறார்கள். இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. வருஷத்துல 4 லீவு வந்தாலும் பத்தாது நம்ம பிள்ளைங்களுக்கு. இந்த நாளையில இந்த காலங்கள்ல மதரசால ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு எத்தனை லீவ் விட்டாலும் போதாது. லீவ்லயே இருக்கணும். வீட்டுல தான் லீவ் எடுத்துட்டு மதரசால வரணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. எப்படி மதரசால லீவ் எடுத்துட்டு போறது இல்லை, வீட்டுல இருந்து லீவ் எடுத்துட்டு மதரசாக்கு வர்றது. 2 நாள் இருக்குது, அது இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி நினைச்சே பார்க்க முடியாது. வெளியூருக்கு போனா அந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளை மறந்துடும். வருஷ கணக்கில் ஆகும். ஆலிமாக பட்டம் பெற்று பல வருடங்கள் ஆசிரியராக இருந்ததற்கு பிறகுதான் தன்னுடைய சொந்த ஊரையே தேடி வருவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிமாக மாறுகிறார்கள், பெரிய ஞானியாக மாறுகிறார்கள். அதன் பிறகு பல இடங்களிலே உஸ்தாதாக இருக்கிறார்கள். உலகத்திலே மகத்தான சிறப்புக்குரிய ஒரு மகானாக மாறி உலக மக்களினுடைய அன்புக்கும் உலக மக்களினுடைய மதிப்புக்கும் உரியவர்களாக மாறி
பலவிதமான அன்பளிப்பு செல்வங்களை அள்ளிக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக திரும்பி வருகிறார். பல ஒட்டகங்கள் நிறைய செல்வங்கள் குவிக்கப்பட்டு பொதிகளாக வருகின்றன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாக அவருடைய புகழ் அவருடைய தாயின் காதிலே வந்து விழுகிறது. உங்க மகன் இப்படிலாம் சிறப்பா இருக்கிறார். மகன் வர்றாரு கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரே அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம். தாய்க்கு அந்த நேரம் எவ்வளவு மகத்தான பூரிப்புக்குரிய நேரமாக இருக்கும். மகனை வரவேற்கிறதுக்காக வாசல்ல வந்து நிற்கிறார். மகன் வரக்கூடிய நிலைமையே அவங்களுக்கு பிடிக்கல. பெரிய ஆலிமாக, பெரிய உபதேசியாக, பெரிய ஆபிதாக, மனிதராக வருவார் என்று நினைக்கின்ற போது உண்மையிலே மனிதராகத்தான் வந்தார்கள் இமாம் ஷாஃபி. ஆனால் அவர்களோடு வந்த அந்த அன்பளிப்பு பொருள்களை பார்த்தவுடன், மகனே இதெல்லாம் என்ன என்று கேட்கிறார். அம்மா, ஊர் உலகத்தில் நான் பெற்ற சிறப்புக்கும் கண்ணியத்திற்கும் அந்த மக்கள் கொடுத்த அன்பளிப்புகள் என்று சொன்னவுடன், உன்னை என்னை என்னுடைய மகன் இத்ரீஸாக, முகமது பின் இத்ரீஸாகத்தான் அனுப்பினேன். நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது இல்மோடு வர வேண்டும் என்று நினைக்கிறேனே தவிர உலக செல்வங்களோடு எனக்கு தேவையில்லை. தெருவிலே இருந்து அத்தனை செல்வங்களையும் மக்களுக்கு தர்மம் செய்துவிட்டு உள்ளே முகமது பின் இத்ரீஸாக நீ வா என்பதாக சொன்னார். அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு இமாம் ஷாஃபி உள்ளே வருகிறார். நினைத்து பாருங்கள், அந்த தாய் அந்த பிள்ளையை வெளியூருக்கு இல்முக்காக வேண்டி அனுப்பிவிட்டு அந்த தாய் கேட்டிருக்கக்கூடிய துவா எவ்வளவு மகத்தானதாக இருக்க முடியும். பிள்ளையை பெற்றதுக்கு பின்னாலதான் நாம எல்லாம் துவா செய்வோம். நம்ம நிலைமை அப்படித்தானே. பிள்ளையை பெற்றதுக்கு பின்னால, பெறுகிறதுக்கு முன்னால பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் துவா செய்வோம். பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால கொஞ்சுவோம். அந்த செல்லத்துல, அந்த கொஞ்சலில கண்டிப்பு இருக்காது, அவர்களுடைய பண்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது, ஒழுக்க பயிற்சி இருக்காது. இல்லை இல்லை, வளர வளர சரியாயிடும். இப்படியே சொல்லிட்டு என்ன செய்வோம், நாளை கடத்துவோம். ஒரு கட்டத்துக்கு மேல 8 வயசு 9 வயசு ஆகும்போது அவனுடைய பேச்ச அவனே கேட்காத ஒரு நிலை வரும்போது, ஆஹா பிள்ளைய தருது மோட்சமா போயிட்டானே, இன்னமே கண்டிக்கணுமே. அப்பதான் 2 ரக்கா தொழுது கையேந்துறாரு. எல்லாம் என் பிள்ளைய சாதியான பிள்ளைய, அவன் சேட்டைய குறை, ஆடக்கூடாது, ரொம்ப ஓடக்கூடாது, ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, எல்லாரும் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை அந்த நேரத்தில் வருது. இல்லை, நாம் எல்லாம் முஸ்லிம்கள், குர்ஆனை நம்பியவர்கள். நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பாகவே பிள்ளைகளுக்காக துஆ செய்யக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு இல்மை, ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க. அது என்ன தெரியுமா? உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எந்த வகையிலும் குறையில்லாதவர்களாகத்தான் அனுப்பப்பட்டார்கள். குறை உள்ளவர்களாக யாரை எந்த நபியை அல்லாஹ் அனுப்பல. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டது இடையில வந்தது. 18 வருஷம் 15 வருஷம் நோய்வாய்ப்பட்டார்கள். அதுக்கு பின்னால பெரிய செல்வாதிபதி, அழகிலே அவ்வளவு அற்புதமானவர்கள். இடையில வந்ததெல்லாம் அது குறை கிடையாது. அப்ப குறை இல்லாதவர்கள் சொல்றது காரணம் தெரியுமா? குடும்ப அளவிலோ, உடல் அளவிலோ, நாலேஜ் அளவிலோ அவர்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு மனிதருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது ஒரு குறை தானே. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த குறை விட்டு பாதுகாப்பானாக. குழந்தை பாக்கியம் பெரிய பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல வருடங்கள் காலத்தை கழிக்கக்கூடியவர்கள் மனதால் எவ்வளவு நொந்து போகிறார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த நிலையில் சற்று யோசித்து பாருங்கள். குழந்தை இல்லை என்பது ஒரு குறை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயதுக்கு மேற்பட்ட நிலையில் குழந்தை இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயதுக்கு மேற்பட்ட நிலையில் குழந்தை இல்லை. குறை இல்லையா? அல்லாஹ் அந்த குறை இல்லை, அதை நிவர்த்தி செய்கிறேன் என்பதை காட்டுவதற்காக இத்தகைய நம்முடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி ஒரு பாடத்தை சொல்வதற்காக வேண்டி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பிற்படுத்தி வைத்தானே தவிர அது அவர்களிடத்திலே குறையாக இருக்கவில்லை. அந்த பிற்படுத்தப்பட்ட காலத்திலே அந்த நபிமார்கள் கேட்ட துஆ தான் நமக்கு படிப்பினை. அந்த நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்யறான் குர்ஆன்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ் قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அற்புதமான நிலைகளை பார்த்துவிட்டு, அந்த சீசனிலே கிடைக்காத பழங்கள் எல்லாம் அங்கே இருப்பதை பார்த்துவிட்டு, மகளே இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது என்பதாக
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வளர்ப்பு மகள் மரியமிடத்திலே கேட்டபோது, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, வல்லாஹு யர்சுகு மய்யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் என்ற ஒரு மெசேஜையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி அவர்களுக்கு சொன்னபோது அங்கே உணர்கிறார்கள், ஆஹா, அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுக்கக்கூடியவன், தான் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படி என்றால் எனக்கு குழந்தை இல்லை, அந்த செல்வத்தை அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. அதே இடத்திலே அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஹுனாலிக, அங்கேயே நின்றவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். தஆ ஜக்கரியா ரப்பா, தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த நபிமார்களுக்கு குழந்தையை பிற்படுத்தி வைத்ததற்கு காரணம் இதுதான். குழந்தை இல்லை என்று அல்லாஹ்க்கவில்லை, குழந்தை உண்டு, ஒரு நாள் கிடைக்கும். அது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பிறப்பதற்கு முன்பாக உலகத்திலே என்னை நம்பிய ஒவ்வொரு மனிதனும் என்னிடத்திலே கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. இறைவா, எனக்கு சாலிஹான மனைவியை நீ கொடுத்தாய், ஆனால் அந்த மனைவியின் மூலம் எனக்கு தரக்கூடிய பிரயோஜனமாகிய குழந்தை பாக்கியத்தை சாலிஹான குழந்தையாக எனக்கு கொடு என்று கேட்க வேண்டும். பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால பக்குவப்படுத்துறது ஒரு வகை, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது என்பது நபிமார்களின் வளமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னுடைய இரட்சகனே எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடு என்று துஆ செய்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகம் சார்ந்த நிலையில் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதே நேரத்தில் 5 நேர தொழுகையும் தவறாமல் நம்முடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, என்னுடைய இரட்சகனே என்னுடைய பிள்ளையை மனம் மிகுந்த பரிசுத்தமான சந்ததியாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு எப்படி உலக கல்விக்காக வேண்டி விழுந்து விழுந்து அந்த ஸ்கூலிலே சீட்டு வாங்குவதற்காக வேண்டி நாம், அதாவது உயர்ந்த ஸ்கூல் என்பதாக எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூலிலே சீட்டு வாங்குவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்கிறோமோ, பிரயாசித்தம் செய்கிறோமோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க பயிற்சி என்பது மிக அவசியம். பிள்ளைகளை நான் செல்லமாக வைத்திருக்கிறேன் என்பதின் அடையாளமாக ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுப்பது, நல்ல காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுப்பது, காஸ்ட்லியான பொருள்களை வாங்கி கொடுப்பது, ஸ்கூலுக்கு போகும்போது அவர்கள் செலவழிப்பதற்காக நீ பாக்கெட் மணி கணக்கில்லாமல் கொடுத்திருப்பது, இது செல்லமல்ல, இது அவர்களை தருதலையாக மாற்றக்கூடிய தன்மை. நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள், நீ நாசமா போனாலும் பரவாயில்லை, ஆனால் நீ செல்ல பிள்ளை எனக்கு, இதுவா செல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, விசுவாசிகளே உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் பிள்ளைகளையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாருங்கள். அல்லாஹ் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும், வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்திலே வளர்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். விசுவாசிகளே, உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை மறதியில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கணும், அந்த பிள்ளையை கையில பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க, இது பெரிய விஷயம். சிறுபிராயத்திலேயே பிள்ளைகளை கையிலே பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து அவர்களை ஒரு ஒதுக்குப்புறமா நிற்க வைத்து, பள்ளியிலே இப்படித்தான் இருக்க வேண்டும், பள்ளியிலே இப்படித்தான் பழக வேண்டும், பள்ளியிலே இப்படித்தான் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது என்பது ஒரு ஒழுக்க பயிற்சி. மாறாக பள்ளிவாசல்ல வந்து விட்டுறது, நீ எப்படியோ விளையாடு, நான் போய் தொழுதுட்டு வரேன், இங்கே இருந்து அங்க ஓடுறது, அங்கே இருந்து இங்க ஓடுறது, முன்னால தொழுகிறவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சல், தொழுகையை பாத்திலாகக்கூடிய அளவுக்கு சத்தம். இதுவல்ல பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வருவதனுடைய லட்சணம். அந்த பிள்ளைகளை அழைத்து வருகிற போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ், வெளிநாடுகளிலே பார்க்கிறோம், மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி அந்த ஊர்களுக்கு சென்றவர்களுக்கு நன்றாக தெரியும்.
மலாய் மக்களிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நிறைய பிள்ளையை பெற்றுக்குருவாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தானே அது. நிறைய பிள்ளைகளை பெற்றுக்குருவாங்க. அந்த பிள்ளைகளை அப்படியே கையில பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு சின்ன பிள்ளை முன்னால நின்று தொழு வைப்பாரு, பின்னால வாப்பா தொழுவாரு, அண்ணன் தம்பி எல்லாரும் நின்று தொழுவாங்க. கொஞ்சம் லேட்டா வந்தா அந்த பிள்ளைங்க அமைதியா நிக்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதே நேரத்தில் இன்னொரு தந்தை, இந்தியா இனத்தை சார்ந்த, இந்தியர் இனத்தை சார்ந்த அந்த தந்தை பிள்ளையை கையில கூட்டிட்டு வருவார். அவனை பார்க்கணும், அங்கே இருந்து இங்க போடுவான், இங்கே இருந்து அங்க போடுவான். அந்த இந்தியர்களுக்கே உள்ள அந்த தன்மை. பள்ளிவாசல் ஒழுக்கமா இருக்க மாட்டான். நம்ம குறை சொல்றது நோக்கம் இல்லை. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாங்க பாத்தீங்களா? காரணம் இந்த சிறுபிராயத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கூட சொல்லக்கூடிய பக்குவம். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு செல்வச் செருக்கு உள்ளவர்களாக இருந்தாலும், நம்மள மாதிரி சாதாரணமான ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா போயிட்டா அந்த கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கு. பெரியவங்க வந்துட்டா கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கணுங்கிற சொல்லி வைக்கிறாங்க. இது எப்படி? இந்த சின்ன பிராயத்திலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கம். ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வீடியோலாம் பார்த்திருக்கலாம். ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அந்த பிள்ளையை இவர் முத்தம் கொடுக்கிறார், அந்த பிள்ளை இவருக்கு முத்தம் கொடுக்குது, அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகுது. அது இயற்கையாகவே அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு அஃலல மின் அஜமின் ஹஸனின். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வங்களிலே மிகச் சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? ஒழுக்க பயிற்சி என்று நபி அவர்கள் சொன்னார். எல்லாத்தையும் கொடுக்கிறோம், ஒழுக்கத்தை கொடுக்கிறது இல்லை. இது வளர்ப்பல்ல, இது சீரழிவு. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள் பிள்ளைகள். யாரிடத்திலே பழகுகிறார்கள்? எவ்வளவு நேரம் ஸ்கூல் டைம் எப்போது முடிகிறது? இந்த நேரத்திலே நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள். இடைப்பட்ட அந்த ஒரு மணி நேரம் எங்கே செல்கிறார்கள்? யாரோடு பழகிறார்கள்? நம் பிள்ளையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, சந்தேகம் இல்லை. நம் பிள்ளை வேறு மாதிரி போய்விடக் கூடாது என்ற அணைக்கட்டு. நாம ஒரு வயல்வெளி வச்சிருக்கிறோம், தண்ணீர் ஓடுது, அணை கட்டுறோமா இல்லையா? நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய வகையில் அணை கட்டுறோமா இல்லையா? காரணம் என்ன? தண்ணி அங்கங்க போயிருச்சுன்னா நம்ம வயலுக்கு வரக்கூடிய தண்ணி வராம போயிடும் அப்படி நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் கடைசி வரை நம்முடைய பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு சில போதனைகளை செய்து அவருடைய நேரங்களிலே முக்கியத்துவத்தை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் அந்த பிள்ளைகளுக்கென்று சில நேரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் நினைச்சு பாருங்க. பணம் தேவை, செல்வம் தேவை, இதை யாருமே வேணாம்னு சொல்லல. அதே சமயத்திலே பிள்ளைகளை கூட நேரம் கொடுக்காமல், அவர்களுக்கென்று நேரம் கொடுக்காமல், அவர்களிடத்தில் விளையாடாமல், அவர்களிடத்தில் பேசாமல், பணம் என்று சம்பாத்தியத்திலே இருப்பதன் மூலம் அந்த பிள்ளைக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு பெரிய கேப் விழுந்துடும், இடைவெளி விழுந்துடும். கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளை தூங்கிடலாம். காலையில நம்ம கடையை திறக்கிறதுக்காக வேண்டி கிளம்பும் போது அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடும். எப்ப பிள்ளையை சந்திக்கிறது, எப்ப பேசுறது, எப்ப விளையாடுறது நம்ம பிள்ளை. ஒரு கட்டத்துல ஸ்கூல்ல பழகுற பழக்கம் சரியில்லைங்க, டீச்சர் கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா பாப்பா கூப்பிட்டு சொல்லும் போது அவன் வாப்பானே நினைக்கிறது இல்லை. ஏன்? அவர் அப்படி பழகலையே, அப்படி பேசலையே. இப்படிப்பட்ட நிலையிலே நம்ம இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒழுக்க பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்வோடு நாமும் ஒரு இன்வால்வ்மெண்ட் என்பது தேவைப்படும். அவர்களோடு கலந்திருக்க வேண்டும். உனக்காக நான் வாழுகிறேன் என்ற ஒரு எண்ணங்களை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். எத்தனை நண்பர்கள் அவர்களை சீரழித்தாலும் இந்த நண்பர்களிடத்திலே சேராதே என்று சொன்னால் என் வாப்பா எனக்கு நல்லதுதான் சொல்வார்கள் என்று எண்ண வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நம்மை பற்றிய எண்ணங்களை உருவாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை போன்ற பெரிய செல்வம் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த செல்வத்தை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண சமயத்திலே பிள்ளைகளை அழைத்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது ஈமானோடு இல்லாமல் நீ மரணித்து விடாதே என்று சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் சொல்கிறான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்றானா இல்ல? வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களையும்
தன்னுடைய பேரப்பிள்ளை யாக்கூபையும் அழைத்து உபதேசம் செய்தார்கள். யா பனி, என்னுடைய மக்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் தீன பொக்கிஷமா தந்திருக்கான். நமக்கு தந்திருக்கானா இல்லையா? யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அல்லாஹ்வுக்கு வழிபட்ட உண்மை முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்து விட வேண்டாம். அதுக்கு என்ன தேவை? ஒன்று துஆ, இன்னொன்று பயிற்சி, மூன்றாவது அவர்களுக்கு உபதேசம். அந்த உபதேசம் தேவை. இரவு நேரங்களிலே நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, நம் பிள்ளைகளுக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு தொடர்பு இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் இரவு நேரத்திலே தூங்க போற நேரத்திலே இரவு டின்னரை எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். எங்க போனாலும் கரெக்டா வந்துடும். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால ஒரு 5 நிமிஷம் மார்க்கத்தை பத்தி பேசணும். ஒரு நல்ல கிதாபை எடுத்து அங்க படிச்சு காட்டணும். படிச்சு காட்டி அதனுடைய கருத்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? டிஸ்கஷன் பண்ணணும். இந்த மாதிரியான பழக்கத்தை உருவாக்குங்க. நம்ம பிள்ளைகள் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் செய்ய வேண்டும். தூங்க போகின்ற நேரத்திலே நம்முடைய அன்போடும் நம்முடைய போதனைகளோடும் அல்லாஹ்வுடைய தியானத்தோடும் இந்த உலகத்திலே அவர்கள் தூங்க போவார்களே, ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய கனவுகள் நன்றாக இருக்கும். அத்தகைய வளர்ப்பில் உதயமானவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குர்பானியின் சமயத்திலே வலம்மா பலகமாஹு ஸாலிய قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى قال يا ابت افعل ما تؤمر ستجدني ان شاء الله من الصابرين. என் மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக நான் கனவு ஒன்று கண்டேன் என்று சொன்னபோது உடனே மகன் இஸ்மாயில் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் என்ன ஆணையிடப்பட்டீர்களோ அதே போல என்னை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், நிச்சயமாக நான் பொறுமையாக இருப்பேன் என்பதை கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார்கள். என்றால் உயிரே போகிறது என்றாலும் என் தந்தை சொன்னார், மாறுபாடாக செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய உத்தரவை மட்டும் தான் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த தந்தை உருவாக்கி இருந்தாரா இல்லையா? அந்த நம்பிக்கையை நம்மால் உருவாக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு போதனை செய்வது இலகுவாக இருக்கும். ஆனால் அந்த போதனையின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான போதனை. நம்மை விட சிறந்த ஒரு முன்மாதிரி இந்த உலகத்திலே வேற யாரும் கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முக்கியமான துஆக்களில் ஒரு துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு மன மகிழ்ச்சியை, கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முத்தகீன்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. முத்தகீன்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோடிகளாகிய எங்களுடைய மனைவி மக்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. அவர்களை நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதே நேரத்திலே அந்த ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த துஆவை தவறாமல் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை கையேந்துவோம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைகளின் வளர்ப்பின் சமயத்திலே நாம் கேட்க வேண்டிய துஆ, ரப்பனா ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. இது மாதிரியான துஆக்களும் உபதேசங்களும் பயிற்சிகளும் பாடங்களும் தான் நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்த முடியுமே தவிர உலக கல்விக்காக வேண்டி ஸ்கூலுக்கு அனுப்புவது உலக அடிப்படையில் அவர்களுடைய நாலேஜை வளர்க்கும். ஆனால் ஆகிரத் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு உபதேசத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த பக்குவப்பட்ட வாழ்க்கை முறைகளை தந்தருள்வானாக. பிள்ளைகளுக்கு துஆ செய்யக்கூடிய, பிள்ளைகளை பயிற்சிப்படுத்தக்கூடிய, பிள்ளைகளுக்காக வேண்டி உபதேசம் செய்யக்கூடிய சிறந்த முன்மாதிரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.